இதுலயும் அந்த ஆம்புலன்ஸ் சொல்றாங்க. இதைத்தான், இது எவ்வளவு பெரிய ஆபத்துல இந்த இளைய சமுதாயம் சிக்கி இருக்குன்னு பாருங்க. ஆம்புலன்ஸை விட்டார்கள், அங்கே எதுவுமே நடக்கல, ஆம்புலன்ஸ் போகுது. அட அறிவிலிகளா, நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை, ஆம்புலன்ஸை நீங்க ஏற்பாடு பண்ணணும் குறிப்பிட்ட அளவுலன்னு. அதன் மாதிரி நாமக்கல்ல 6 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்தது தாவேகா. கரூர்ல ஒரு பெரிய ஆம்புலன்ஸ், ஒரு சின்ன ஆம்புலன்ஸ், 2 ஆம்புலன்ஸை எங்க நிறுத்தணும்னு சொல்லி இந்த இடத்துல நாங்க நிறுத்திருக்கோம்னு சொல்லி அனுமதி வாங்கினது தாவேகா. விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற போதே தள்ளுமுள் வந்துச்சு. அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் மயக்கம் போட்டாங்க. அப்பவே போன் பண்றாங்க, ஆம்புலன்ஸ் நிக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியுது, வர சொல்றாங்க. ஏன்னா நம்ம கொடி கட்டி இருக்கிற ஆம்புலன்ஸ் போகுது. விஜய் பேசுறாரா? ஏன் தெரியுமா கொடி கட்டுறாங்க? ஆம்புலன்ஸ் வந்து அடிச்சு உதங்கிற பாடத்தை ஏதோ துரதிருஷ்டவசமா ஒரு அந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சரே சொல்லி கொடுத்துட்டார். மக்கள் மனசுல அப்படி ஒரு தவறான புரிதலை எடப்பாடி ஏற்படுத்துகின்ற விளைவு, ஆம்புலன்ஸ் வந்தா நம்ம தொண்டர்களே அடிப்பாங்கன்னு சொல்லிதான் தாவேகா கொடி கட்டின கார்ல தான் நாமக்கல்ல மயங்கி விழுந்த 15க்கும் மேற்பட்டவங்களை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா யாருடைய ஆம்புலன்ஸ்? திமுக செல்வாக்கை குறைக்க செய்கிற சதியின் காரணமாக வந்த ஆம்புலன்ஸ்ங்கிற உணர்வு மேலோங்கிரும். நம்ம ஆம்புலன்ஸை நம்மளாலே அடிச்சு நொறுக்குவான்னு தான் கொடியை கட்டிக்கிட்டான். அதன் தொடர்ச்சிதான் கரூர்ல ஒரு ஆம்புலன்ஸ்ல கொடி கட்டி இருந்துச்சு. விஜய்க்கு அதை யாருமே சொல்லல. முதல்ல விஜய் அவர்களே உங்களை சுத்தி இருக்கிற முதல்ல வாயை திறந்து பேசுங்க, என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு விஜய் கேட்டிருந்தாருன்னா, சார் இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், 4 மணி நேரம் லேட்டா வந்தா கூட சார் நீங்க தண்ணி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிருக்கோம், அந்த ஆம்புலன்ஸ் நம்ம கொடியை கட்டிருக்கோம் சார். தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடந்து விட்டா, இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருக்கா ஆம்புலன்ஸ்ல கட்சி கொடி கட்டி பார்த்திருக்கீங்களா? கட்ட வைத்தவர் எடப்பாடி. அப்படி கட்டுகிற புத்திசாலித்தனத்தை, நிஜமாவே புத்திசாலித்தனம் செஞ்சது தாவேகா. ஆனா திமுக அரசு ஆம்புலன்ஸை உள்ள விட்டுச்சுங்கிறீங்க. எங்க விழுந்துகிட்டே இருக்கிற அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ் வரதானுங்க செய்யும். முதல் வந்த 2 ஆம்புலன்ஸும் விஜய் கட்சி ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ். மறுக்க சொல்லுங்க. போலீஸ் நிபந்தனையில் அது ஒண்ணு அசம்பாவிதம் நடந்துட்டா ஃபயர் சர்வீஸ்லாம் சில நேரத்தில் நிறுத்தி வைக்க சொல்லுவாங்க. எது தெரியுமா? சும்மாவே நின்றுகிட்டு இருக்க அந்த வண்டி, இது எதுக்கடா கூட நிறுத்திக்க, நம்மள சிரிப்போம். தீ விபத்து நடந்தால் அதனுடைய அந்த ஆபத் பாந்தவனா அந்த வண்டியினுடைய உருவம் நமக்கு மாறும், கடவுளா மாறும் அந்த வண்டி, சிவப்பு வண்டி. நடக்காத வரைக்கும் ஒன்றும் இல்லை சார், நக்கல் பண்ணிட்டு போவோம் சார், நடந்தாதான் தெய்வமேன்னு சொல்லுவோம்.